நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நம்ம உடனே நினைப்போம் அந்த பாவம் தான் இந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனா தேவன் ஒரு முறைமையை பழைய ஏற்பாட்டு மக்களுக்காக ஏற்படுத்தினார். அது என்னன்னா, அவங்க செஞ்ச பாவத்திற்கு பரிகாரமா காளை இல்லாட்டுக்கடாவோட ரத்தத்தினால மீட்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி. அப்படி ஏற்படுகிற அந்த பரிகாரம் எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் 1 இயருக்கு தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பலி செலுத்த வேண்டியதாக தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை அப்படி கிடையாது. நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையில பலியிட்டார். அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளுக்கு மீட்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற மீட்புங்கிறது நித்திய மீட்பாக இருக்கிறது. நம்மளுக்கு ஒரு காரியம் தீமையா நடந்துச்சு அப்படின்னா நம்ம செஞ்ச பாவம் அப்படின்னு நினைக்காதீங்க. பாவத்திலேருந்து நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். அதனால ஒரு தீமையான காரியம் ஏற்பட்டுச்சுன்னா அறியாமையினால இருக்கும். அந்த தீமை நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடாது, நான் கழுவப்பட்டு இருக்கிறேன் நீ சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எந்த தீமையும் உங்களை அணுகாம நீங்க நிறைவா சமாதானத்தோடு வாழும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.